அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்கள் உலகின் எந்த மூலையில் இருந்தாலும் 24/8/2023 முதல் இவை நடந்தே தீரும் என்று இருக்கக்கூடிய விஷயங்களாக ராசியின் அதிபதியான சனி பகவான் ஜென்ம ராசிக்கு வருவதால் எப்பேற்பட்ட மாறுதல் நடைபெற இருக்கிறது என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம். வாங்க. மகர ராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனியில் முதல் 5 வருடங்கள் முழுமையாக நிறைவடைந்திருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ராசியின் அதிபதியான சனி பகவான் ஜென்ம ராசிக்கு சில மாதங்கள் வந்து சஞ்சரி செல்ல போகிறாருங்க. அதிலும் குறிப்பாக ஜென்ம ராசியில் வக்ரகதியில் முதல் 2 மாதங்கள் சஞ்சரிப்பார். 24/8/2023 முதல் 23/10/2023 வரை ஜென்ம ராசியில் வக்ரகதியில் சஞ்சரிப்பாருங்க. அதற்கு பிறகு வக்ர நிவர்த்தி பெற்று முழு ஆட்சி பலத்துடன் டிசம்பர் 20ஆம் தேதி வரை சஞ்சரிப்பார். 20ஆம் தேதிக்கு பிறகு ஜென்ம ராசியை விட்டு முழுமையாக விலக போகிறாருங்க. ராசியின் அதிபதி ஜென்ம ராசிக்கு கடைசி பயணமாக வரக்கூடிய இந்த தருணத்தில் பெரிய அளவிற்கு சிரமத்தை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை நிச்சயமாக மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்படாது. ஜென்ம ராசிக்கு அவர் வருவது பெரிய அளவிற்கு நன்மை தரக்கூடிய ஒரு அமைப்பாக இல்லை என்றாலும் கூட அவர் இந்த தருணத்தில் முழுமையாக 2.5 ஆண்டுகள் நிவர்த்தி அடைவதற்காக வருகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் பெரிய அளவிற்கு சிரமத்தை ஏற்படுத்தி விட மாட்டார். எனவே ஜென்ம ராசியில் சனி அமர்கிறார் என்று குழப்பமான ஒரு மனநிலை கொள்ள வேண்டாம். ஏனென்றால் மகர ராசிக்காரர்களை பொறுத்தவரை அவருடைய சஞ்சார நிலை முழுமையாக பூர்த்தி அடைவதற்காக வருகிறாருங்க. எனவே இந்த தருணத்தில் மிகப்பெரிய பாதிப்பு எதுவும் வராது. பொருளாதார நெருக்கடியை கடந்த 5 ஆண்டுகளாக சந்தித்து வந்த மகர ராசிக்காரர்களுக்கு கடைசி சுற்றுப்பயணமாக வரக்கூடிய சனியின் அமைப்பு காரணமாக நிச்சயமாக நல்லதொரு மாறுதல் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இருந்தாலும் சில விஷயங்கள்ல தொல்லை இருக்குங்க. ஜென்ம ராசியில் அமர்வதால் எந்த விதமான பணியை மேற்கொண்டாலும் உற்சாகம் இழந்து காணப்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நண்பர்களுடைய ஆதரவு திடீரென குறையலாம். தொழிலில் சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. மேலும் பங்குதாரர்கள் வாடிக்கையாளர்களுடன் அதிருப்தி அல்லது கருத்து வேறுபாடு சில விஷயங்கள்ல ஏற்படலாம். இந்த தருணத்தில் உங்களது முன்னேற்றத்தை பற்றி மற்றவர்கள் விமர்சனம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்குங்க. எனவே உங்களுடைய வேலை என்னவோ அதை பார்த்து கொள்ளுங்கள். ஏனென்றால் மற்றவர்களை நீங்கள் பார்ப்பதன் மூலம் உங்களுக்கு ஒரு குழப்பமான மனநிலை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அவற்றை உணர்ந்து அதற்கு ஏற்றாற்போல் செயல்படுங்க. இந்த ஜென்மராசி சஞ்சார காலகட்டத்தை மிக எளிதாக எதிர்கொள்ள முடியும். அது மட்டுமல்லாது டிசம்பர் 20ஆம் தேதிக்கு பிறகு முழுமையாக ஜென்மராசியை விட்டு விலகிடுவார். நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு 7.5 சனியின் கடைசி கட்டமாக இருந்தாலும் பாத சனியாக குடும்ப சனியாக இருந்தாலும் நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு உருவாகிறது. எனவே இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் மகர ராசிக்காரர்கள் சற்று கூடுதல் கவனமும் விழிப்புணர்வும் மிக முக்கியமாக தேவைப்படுகிறது. எந்த பணியை மேற்கொண்டாலும் ஒரு முறைக்கு 4-5 முறை யோசித்து செயல்படுங்க. ஏனென்றால் ராசியின் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானை பொறுத்த வரைக்கும் ஒருவருடைய ஜாதக அமைப்பில் மிக வலுவாக அமரும் போது அதீதமான அதிர்ஷ்டத்தையும் முன்னேற்றத்தையும் அள்ளி கொடுக்கக்கூடிய தன்னிகரற்ற கிரகமாக இருக்கிறாருங்க. 3, 6, 11 ஆகிய இடங்கள்ல அபரிவிதமான வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் மிக சிறந்த முறையில் அள்ளி கொடுப்பார். ஆனால் அதே சமயம் பல்வேறு விதமான சிரமங்களை சந்திப்பதற்கான வாய்ப்பு ஜென்ம ராசியிலோ அல்லது அஷ்டமஸ்தானத்திலோ சஞ்சரிக்கும் போது ஏற்படுங்க. அதுபோன்ற ஒரு நிகழ்வு தான் நடைபெற இருக்கிறது. ஆனால் சில மாதங்கள் மட்டுமே முழுமையாக அமர்ந்து முழு ஆட்சி பலத்துடன் சஞ்சரிப்பார். எனவே பெரிய அளவிற்கு குழப்பம் கொள்ள வேண்டாம். ஜென்ம ராசியில் அமர்ந்தாலும் வக்ர நிலையில்தான் முதல் 2 மாதங்கள் சஞ்சரிக்க போகிறார். எனவே நல்ல பலன்கள் நிறைந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு மகர ராசிக்காரர்களுக்கு கிடைக்கிறது. சின்ன சின்ன சிரமங்கள் நிச்சயமாக வரும். அவற்றை நம்மளால் தவிர்க்க இயலாது. தெய்வ வழிபாடு மேற்கொண்டால் சில சிரமங்கள் நிச்சயமாக குறையும் என்பதை சனி பகவான் உறுதிப்படுத்துகிறாருங்க. இப்படிப்பட்ட இந்த தருணத்தில் 7.5 சனியாக இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு மீண்டும் ஜென்ம ராசியில் சனி அமருவதால் எப்பேற்பட்ட மாறுதல் குடும்ப ரீதியாக ஏற்பட போகிறது என்று பார்க்கும்போது வருமானத்தை மீறிய செலவு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. பழைய கடன் தொல்லைகள் சற்று தலை தூக்குவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. சொத்துக்களை விற்று கடனை அடைக்கலாமா என்ற முயற்சியில் ஈடுபடுவதற்கான ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. கடனை அடைப்பது எப்படி என்று தெரியாமல் சுற்றி மாற்றிக்கொண்டே வைக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடனை அடைக்க மற்றொரு கடன் என்று சங்கிலி தொடர் போல நீளுவதற்கான வாய்ப்பு இந்த தருணத்தில் இருக்கிறது. ஆனால் இந்த தருணத்தில் ஜென்ம ராசியில் அமர்ந்தாலும் ராசியின் அதிபதியின் அமைப்பு காரணமாக திருமணம், குழந்தை பாக்கியம் உள்ளிட்ட பல்வேறு விதமான சுப நிகழ்வுகள்ல எந்த விதமான தடையும் தாமதமும் ஏற்படாது என்பதை உறுதிப்படுத்துகிறாருங்க. ஜென்ம ராசியில் அமரும் போது இந்த தருணத்தில் காதல் திருமணம் செய்ய முயற்சி செய்கிறவர்களுக்கு சில
சில தடைகளும் குழப்பங்களும் ஏற்படலாம். இந்த தருணத்தில் சற்று விழிப்புணர்வுடன் காதல் திருமணம் செய்யணும் அப்படின்னு முயற்சி செய்கிறவர்கள் இருக்க வேண்டும். உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் சிறு பகை உணர்ச்சி மேலிடுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. எனவே அதீத கவனமும் விழிப்புணர்வும் மகர ராசிக்காரர்களுக்கு குடும்ப ரீதியான விஷயங்களில் தேவைப்படுகிறது. பூர்வீக சொத்துக்கள் உள்ளிட்ட பல பிரச்சனைகள் சுமூகமாக முடிவு எட்டப்படுவதில் சற்று சிக்கல் இருப்பதற்கான வாய்ப்பு தான் இருக்கிறது. தசாபதிகள் சாதகமாக இருந்தால் நல்ல பலன் நிறைந்து கிடைக்கும். இல்லை என்றால் சில சிரமம் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குங்க. அதிலும் குறிப்பாக பொருளாதார ரீதியான பிரச்சனை தான் சற்று கவலை அளிக்கக்கூடிய விதத்தில் இருக்கும். எனவே கொடுக்கல் வாங்கல் விஷயத்திலும் சரி, பணத்தை கையாளும் போதும் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் பணி சுமை என்பது அதிகரிக்கும். விரோத மனப்பான்மை என்பது சக ஊழியர்களிடம் சற்று கூடுதலாகவே இருக்குங்க. எதிர்பார்த்த சலுகைகள் கிடைப்பதில் சற்று தாமதம் ஏற்படலாம். இந்த தருணத்தில் குரு ஓரளவிற்கு நன்மை தருவதற்கான வாய்ப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். எனவே இந்த தருணத்தில் சில சிரமங்கள் குறையலாம். தொழில்துறை வியாபாரத்துறையை பொறுத்த வரைக்கும் போட்டிகள் சற்று கூடுதலாக நிறைந்து காணப்படக்கூடிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க. பண பற்றாக்குறை என்பது சற்று அதிகமாக இருக்கும். சரக்குகளை கடனுக்கு அனுப்புவதால் சில சிரமங்கள் சற்று கூடுதலாக அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. எனவே தொழில்துறை வியாபாரத்துறையில் இருப்பவர்கள் நிதி சார்ந்த பணிகளில் சற்று விழிப்புணர்வுடன் இருங்க. கொடுக்கல் வாங்கல் விஷயம் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுகிறது. கலைத்துறையை பொறுத்த வரைக்கும் வருமானத்தை பாதிக்கக்கூடிய வகையில் கணிசமாக வாய்ப்புகள் சற்று குறைவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. ஏனென்றால் அதீத கவனத்துடன் அத்தனை விதமான பணிகளையும் மேற்கொள்வதில் சற்று சிரமம் ஏற்படுவதற்கான ஒரு சூழ்நிலை கலைத்துறை ரீதியான விஷயங்கள்ல சற்று நிறைந்திருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எனவே அனைத்து விதமான விஷயங்களையும் திட்டமிட்டு செய்தால் எதிர்காலத்தில் நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பாக பார்க்கப்படுகிறது. இந்த தருணத்தில் பெரிய அளவிற்கு சாதகமற்ற ஒரு தருணமாக தான் பார்க்கப்படுகிறது. அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அதீத கவனமும் விழிப்புணர்வும் அடுத்து வரக்கூடிய 4 மாதங்கள்ல இருக்கிறது. இந்த 4 மாதங்கள்ல மிகப்பெரிய மாற்றத்திற்கு ஏதேனும் பணிகளை முயற்சி செய்ய வேண்டாம். பெரிய அளவிற்கு நன்மை கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இல்லை. அதற்கு பிறகு வரக்கூடிய டிசம்பர் 20க்கு பிறகு பல்வேறு விதமான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள். எதிர் வரக்கூடிய தேர்தலில் நிச்சயம் வெற்றி கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கவனச்சிதறல் அதிகரிக்கலாம். பெற்றோர்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் சில விஷயங்கள்ல சக்திக்கு மீறிய செயல்பாட்டை கொடுக்க வேண்டிய ஒரு தருணமாக பார்க்கப்படுதுங்க. கால்நடை வளர்ப்பிலும் சில விரயத்தை சந்திப்பதற்கான வாய்ப்பும் புதிய கடன்களை ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கிறது. விழிப்புணர்வுடன் இருங்க. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் உடல்நல ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் தேவை. பெண்மணிகள் எதிர்பார்க்கக்கூடிய சுப நிகழ்வுகள் நடந்தாலும் உடலளவிலும் மனதளவிலும் சின்ன சின்ன பிரச்சனைகள் சற்று ஏமாற்றத்தை கொடுத்து கொண்டேதான் இருக்கும். இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றால் மகர ராசிக்காரர்கள் நிச்சயம் சனிக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள சனி பகவான் அல்லது பெருமாள் அல்லது ஆஞ்சநேயர் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். நிச்சயம் நல்ல பலன்களை நிறைந்து கொடுப்பார் சனி பகவான்.